ஒரு ஹை ஃபங்க்ஷனிங் டிப்ரெசிவ் டிஸார்டர் இருக்கிற நபருக்கு ஒரு வேலை கொடுத்தா அவங்க ரொம்ப டீட்டெயில் ஓரியன்டாக இருப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய மைண்ட் எப்படி ஓடுனா ரொம்ப ஓவர் திங்கிங் பண்ணிவிட்டு இப்படி இந்த வேலை இப்படி செய்யணுமா, அப்படி செய்யணும், இப்படி செஞ்சால் நல்லா இருக்குமானா ரொம்ப யோசித்து அந்த ஒரு விஷயம். ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கணுன்னா மாலதி அவங்களுடைய வீடை சுத்தம் செய்யும்போது ஒரு கிரெயின் அரிசி கூட தெரியாது கவுண்டர் டாப் மேலே. ஏன்னா அவ்வளோ யோசிப்பாங்க, இப்படி செஞ்சால் தான் நல்லாயிருக்கும், இப்படி செஞ்சால் தான் இவங்களுக்கு பிடிக்கும், இப்படி செஞ்சால் தான் அவங்களுக்கு அக்செப்டபுளாக இருக்குன்னு ஒரு அவங்களுக்குள்ளார ஒரு கான்ஸ்டன்ட் செக்லிஸ்ட் வச்சுருப்பாங்க. கண்டிப்பாக ஹை ஃபங்க்ஷனிங் டிப்ரெஷன் அப்படிங்கிறது திருமணத்தை ஒரு அதிக அளவில் பாதிக்கும். எந்த அளவுக்குன்னா, இப்போ கணவன் இருக்காங்க, கணவனுடைய வேலையை அவங்க ஒழுங்காக செய்கிறாங்க, மனைவியும் செய்கிறாங்க. இப்போ ஆனால் கணவன்கிட்ட ஒரு அப்ரிசியேஷன் அவங்களால சொல்ல முடியாது, நல்லது கிட்டதை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. அப்போ கணவன் நினைப்பாங்க, நம்ம இவ்வளோலாம் செய்கிறோமோ, சம்திங் இஸ் ராங், நான் ஒழுங்காக செய்யலையோ, அவங்களுக்கு என்ன பிடிக்கலையோ, இல்லை வேறு எங்கேயாவது அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போகுதா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வரலாம். வரும்போது கணவனுக்கு ஒரு கன்ஃபியூஷனாகவே இருக்கும், என்ன நடக்குது, ஏன் இப்படி இருக்காங்க. அப்படிங்கும்போது விரிசல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்களுடைய கணவர் அவருக்கு ஒரு ரொமான்டிக் டின்னர் சர்ப்ரைஸாக கொடுக்குறாங்க ஒரு ஈவினிங். அவங்களோட முகத்தில் அந்த ஒரு ஏற்றுக்கொள்ள முடிஞ்ச அந்த சர்ப்ரைஸ் உணர முடியல. உள்ளுக்குள்ளார அந்த உணர்வு பூர்வமான ஒரு சந்தோஷம், ஒரு காதல் அவங்களால உணர முடியல. அதாவது இவங்களோட சுச்சுவேஷன் பார்க்கணுன்னா, எல்லாம் இருந்தோம் ஒன்றும் இல்லைங்கிற ஒரு சுச்சுவேஷன். வாழ்க்கையில் எல்லாம் இருக்குது, வேலை இருக்குது, கணவன் இருக்காங்க, எல்லாமே இருக்குது. ஆனால் ஏதோ மிஸ்ஸிங். அந்த மிஸ்ஸிங் என்னன்னு அவங்களுக்கே தெரியாமல் இருக்குது. என்ன தெரியும், உள்ளுக்குள்ளே ஒரு அமைதி இருக்குது, உள்ளுக்குள்ளே ஒரு வெறுமை இருக்குது, ஒரு வேக்யூம் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களால அதை உணர முடியுது, ஏன்னு விளங்க முடியல. அதுக்கு என்ன தேவையான அதுக்குள்ள அந்த ஆக்ஷன்ஸையும் அவங்களால எடுக்க முடியல. இன்னைக்கு திடீர்னு வந்த பிரச்சனை இல்லை இவங்களுக்கு. அது அவங்களுடைய வேர்களை பார்க்கும்போது அது சின்ன வயசுலேருந்து அவங்களுடைய அப்பாலேருந்து ஆரம்பித்த பிரச்சனை. அப்பா எப்படின்னா, அவங்க எவ்வளோ நல்லா செஞ்சாலும் அது இதை விட நீ நல்லா செய்யணும், இதை விட நீ எக்ஸல் பண்ணணும், ஏன் இவ்வளோ தான் வாங்கியிருக்கேன்னு கிரேட்ஸ் மூலியமாக ரொம்ப மட்டம் தட்டுவார். அவங்களுக்கு ஹை பீஸ் இல்லாட்டி லோ ஏஸ் கிடைச்சாலும், இல்லை நீ இதை விட செய்யணும், இதை விட நல்லா செய்யணும், இல்லாட்டி நீ ஏன் என் பேரை கெடுக்கிற மாதிரி இந்த மாதிரி கிரேட்ஸ் வாங்குறேன்னு எப்போதுமே கிரிட்டிசைஸும் ரொம்ப கிரிட்டிக்கலாக பேசுவாங்க. சின்ன பிள்ளையாக இருக்கிறப்போ அந்த சுற்றுச்சூழல் நல்லபடியாக இருக்கிறது ஐ திங்க் ரொம்ப முக்கியம். ஸோ ஒருத்தரோட தன்னம்பிக்கையை வளர்க்கிறது, அவருக்கு எந்த மாதிரியான திறமைகள் இருக்குதுன்னு இந்த வெளிக்கொண்டு வர அந்த சூழல், ஸோ அதெல்லாம் ரொம்ப முக்கியம். அவங்களோட வாழ்க்கையில் ஏற்படுற அனுபவங்கள் எல்லாம் சேர்த்து வரப்போ இந்த மாதிரி நோய் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பொதுவாக நமக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கி வைப்போம், நம்மளுக்கு ரெஸ்ட் பண்ணுறதுக்கோ இல்லை ஜஸ்ட் சும்மா உட்கார்ந்து ஒரு புக் படிக்கிறதுக்கோ ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணுறதுக்கோ நம்மளுக்குன்னு சொல்லி ஒரு டைம் ஒதுக்கி வைப்போம். ஆனால் இவங்களுக்கு எப்படின்னா, அவங்களுக்கு அந்த தனிமையான நேரம் ஒதுக்கி வைக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த தனிமையான நேரத்தில் தான் ரொம்ப துக்கப்படுறாங்க, ரொம்ப உணர்றாங்க உள்ளுக்குள்ளார ஏதோ மன வருத்தம் இருக்குன்னு சொல்லி. ஸோ எப்போதுமே ரொம்ப பிஸியாக வேலை பண்ணிகிட்டே இருப்பாங்க. வேலையிலையும் சரி, ஃப்ரெண்ட்ஸ் விஷயத்துலையும் சரி, அவங்களோட ஃபேமிலிலையும் சரி, ஏதாச்சும் இழுத்து போட்டு செஞ்சுட்டே இருப்பாங்க. ஸோ இது பண்ணும்போது அது ஒரு கோப்பிங் மெக்கானிசம் அவங்களுக்கு. ஏன்னா பிஸியாக இருக்கும்போது நம்ம அந்த விஷயத்தை பற்றி மட்டும்தான் யோசிக்குவோம் தவிர வேறு எதுவும் யோசிக்க நேரம் கிடைக்காது, மைண்டும் போகாது. ஸோ அவங்களுக்கு அந்த ஒரு இண்டிவிஜுவல் டைம்னு சொல்லி அவங்களுக்கு ஒதுக்கி வைக்க பிடிக்கல. ஸோ டிஸ்டைமியா இருக்கிறவங்க நீங்கள் அவங்க நிறையவே கஷ்டப்படுறதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் எது உதவி செய்யணும், நீங்கள் அவங்களுக்கு இந்த மாதிரி வாய்ப்புகளை உருவாக்கலாம். அவங்களோட திறனை காண்பிக்கிறதுக்கு, அவங்களால செய்ய முடியும்னு அந்த நம்பிக்கை ஏற்பட்டு அவங்க செயல்பாட்டில் அதை காட்டுறதுக்கு இந்த வாய்ப்புகள் அளித்தீங்கன்னா ஐ திங்க் அது அவங்களோட தன்னம்பிக்கையை இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கும்.